மைக்கு, லவுட் ஸ்பீக்கரு, நீ பெண்ணா இல்ல ஆனா, மூஞ்ச கழுவுறியா, தலை வளைக்கிறியா, இதெல்லாம் தெரியல. பட் எல்லா வீடியோலயுமே ஒரே தலையில தான் உட்கார்ந்துருக்கா. மூஞ்செல்லாம் கழுவுறியான்னு கூட எனக்கு தெரியும். நீங்க பார்த்திருப்பீங்க. இது எதை உணர்த்துது அப்படின்னா, தலைவர்கள் ஒரு நாகரீக அரசியலுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா தொண்டர்கள் வந்து இன்னும் அதை நாகரிகப்படலை அப்படின்றது தான் நிதர்சனமா தெரிய வருது. இதுல வந்து புதுசா வந்த டிவிகே தரப்பினர் வந்து நிறைய வார்த்தைகளை விடுறத நம்ம பார்க்க முடியுது. ஏனென்றால் அவங்களுக்கு விமர்சனம் பண்ண தெரியல, அனுபவம் பத்தாது. அதனால வந்து இன்னும் கூடுதல் அனுபவம் வர வர பக்குவம் அடைவார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். ஏற்கனவே அரசியல் களத்துல இருக்கிற ஒரு சில பேர் வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நாகரிகத்தை கடைபிடித்து போறாங்க. அவங்களும் இன்னும் பக்குவப்படணும் அப்படின்றது என்னோட பார்வை. இருப்பினும் இவங்க ஒரு இந்த டிவிகே தரப்புல இருந்து பேசுறவங்க ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இது ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல திட்டுறது வேற, யூடியூப் வீடியோவா போடுறது வேற. இது வந்து இந்தியா போன்ற தமிழகம் மற்றும் இந்திய அரசியலுக்குட்பட்ட சட்டங்கள்ல நீ ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கறது குற்றம் கிடையாது, அதுக்கான சட்டம் இல்லை. ஆனா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல ஒருத்தரை பார்த்து நீ ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அப்படி நம்ம பார்க்குறப்ப இதுவும் சட்டப்படி குற்றமான ஒரு விஷயம். ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கறது தவறு. அதுக்கப்புறம் வந்து அப்பியரன்ஸ்ல வந்து குறை சொல்றது. இப்போ நம்ம நாகரிக அரசியல்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா, முன்னாடி இருந்தே அரசியல் கொள்கைப்பாடோட இருந்தோம்னா இந்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போக மாட்டோம். இப்ப டிவிகே தரப்பினர்ல இருந்து மேல் இடத்துல இருந்தோம், இல்ல ஆதிக்க சக்தி டிவிகேவோட ஆதிக்க நிர்வாகம் அமைச்சரவை அதுல இருந்து ஒரு கொள்கை கோட்பாடுகள் வகுக்கப்படாததுனால என்ன நிகழுதுன்னா, இங்க கீழே அரசியல் பேசுறவங்க வந்து அதை சார்ந்து பேசுவோ இல்ல விலகி பேசுவோ தெரியாம ஒரு ஆர்கனைஸே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது இவங்களோட தவறு கிடையாது. இவங்களோட மேலிடம் வந்து அவர்களை சரியா வழிநடத்த தெரியல அவங்களுக்கு. அதுக்கு உட்படுத்தணும். மாற்றத்துக்காக வந்த நீங்கள் இப்படி தரிகட்டு திரிகிறது சரியல்ல அப்படின்றது என்னோட விமர்சனம். இந்த லவுட் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு அவங்களோட இதை நான் நிறையா ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய விமர்சனம் இருந்தாலும் ஆரோக்கியமான முறையில் கொஞ்சம் போயிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு 5 ஆண்டு காலம் உங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு இருந்தாலும் அதை வந்து விடாமல் செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நிகழும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.